வெல்கம் டு கல்வி நம் கையில். இப்போ நம்ம 5ஆம் வகுப்பு தமிழ் பருவம் 3 முதல் பாடம் சிறுபஞ்சு மூலம் பார்க்க போறோம். நினைவுகள் மலரட்டும். இதை வாசிச்சு அடுத்து என்ன வருவதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க ஃபர்ஸ்ட் 2வது 3 4 5 ஸோ மத்தளம் வானரம் இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். அடுத்து வேறுபாடுகளை கண்டறிவேன், தொடர்கள் எழுதுவேன் கொடுத்திருக்காங்க. ஸோ ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இப்போ முன்னாடி அண்டர்ஸ்டாண்டிங், இப்போ கூட சேர்த்து ரைட்டிங்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ இங்கே நம்ம வேறுபாடு கண்டுபிடிக்கிறோம். ஸோ இது கூட ஒரு வேறுபாடு தான். நம்ம என்ன வேறுபாடோ அதை வட்டம் போட்டு அது ஓரியன்டா அதை ஒரு சென்டென்ஸ்ல நம்ம எழுதுனா போதும். அடுத்து இதை கரெக்டான வேர்டு, இந்த வேர்டு எந்த படத்துக்கு கரெக்டா இருக்கும்னு பார்த்து நம்ம அதுக்கு நம்ம எழுதணும். அடுத்து இந்த படத்தை பார்த்து வினாக்களை உருவாக்கி எழுதுவேன்னு கொடுத்திருக்காங்க. நம்ம கேள்வி கேட்டா பதில் இந்த படத்துக்குள்ள இருக்கணும், அவ்வளவுதான். இப்ப அணில் எங்க அமர்ந்துள்ளதுன்னு கேள்வி கேட்டோம்னா இங்க படத்தை பார்த்து தான் பதில் சொல்லுவோம். சோ அதே மாதிரி இங்க நம்ம கேள்வி கேட்டு ஆன்சர் இந்த படத்துக்குள்ள இருந்து சொல்ற மாதிரி இருக்கணும். சோ அந்த மாதிரி கேள்வியை நம்ம உருவாக்கணும். அடுத்து இங்க சொற்களை தேர்ந்தெடுத்து நிரப்புவேன்னு கொடுத்திருக்காங்க. கீழே கடைசியில சொற்கள் இருக்கு. சோ இந்த சொற்களை நம்ம பார்த்து இங்க ஃபில் பண்ண போறோம். அடுத்து படித்து மகிழ்வேன், விடையளிப்பேன். இதை ரீட் பண்ணிட்டு கீழே இருக்க கேள்வியை நம்ம ஒரு கேள்வியா வாசிச்சு அந்த பத்திக்குள்ளதான் ஆன்சர் இருக்கும். நம்ம கண்டுபிடிச்சு எழுத போறோம், இல்லைன்னா ஷேர் பண்ண போறோம் டிக் போட்டு. அடுத்து இங்க இருக்கிற தொடர்களை தேர்ந்தெடுத்து அந்த படத்துக்கிட்ட நம்ம எழுதணும். அந்த படத்துக்கிட்ட நம்ம கரெக்டா பார்த்து எழுதிட்டா போதும், அவ்வளவுதான். இங்கேயும் ஆன்சர் கொடுத்திருக்காங்க. அதை சரியானதை செலக்ட் பண்ணி இங்க நம்ம ஃபில் பண்ணணும். அடுத்து இங்க ஒரு பேராகிராஃப் இருக்கு. இதுல எது தப்போ அது மட்டும் பிங்க் கலர்ல கொடுத்திருக்காங்க. அதை சரி பண்ணி கீழே எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எழுதியிருக்கோம். நான் அந்த எது தப்போ அதை மட்டும் நான் மென்ஷன் பண்ணி காட்டியிருக்கேன், எங்க மட்டும்னு. ஸோ இந்த கோடு போட்ட வார்த்தைகள் மட்டும்தான் மாத்தி வரும். மித்த எல்லாத்தையும் மேல இருக்கிறத பார்த்தா அப்படியே எழுதிக்கலாம். அடுத்து பிடித்ததை வரைவேன், அதை பற்றி எழுதுவேன்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இங்க விமானம் வரைஞ்சிருக்காங்க. அடுத்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா ட்ரெயின். ஸோ ட்ரெயினை பத்தி நம்ம எழுதியிருக்கோம். ட்ரெயின் மட்டும்தான் இல்லை, அவங்கவுங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நம்ம எழுதி அந்த பிக்சர் கீழே சைட்ல எங்கேயா ஒரு இடத்துல வரைஞ்சிக்கலாம். அடுத்து ஐ செய்யலாமே. இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம செய்வோம் இனிஷியேட்டடாவே. ஸோ இங்க இருக்கிறதுல எதெல்லாம் கணியனோட தோட்டத்துல மட்டும் இருக்கு, இங்க கயலினியோட தோட்டத்துல இல்லாததுன்னு நான் டிக் போட்டே காட்டியிருக்கேன். ஸோ இந்த 4 மட்டும்தான் கீழே கேட்டிருக்காங்க. அந்த 4 மட்டும் நம்ம எழுதுனா போதும். அதாவது கயலினி தோட்டத்துல இல்லாத கணியன் தோட்டத்துல இருக்கணும். ஸோ இப்ப இங்க வாழைக்காய் இங்க இருக்கு, ஆனா அவங்க இதை கேட்கல. இந்த தோட்டத்துல இங்க இல்லாதது என்னவோ அதை தான் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப கணியனோட தோட்டத்தை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். அடுத்து புதிர்களுக்கு விடையளிக்க கேள்வி வாட்சி பார்த்து ஆன்சர் எழுத போறோம். அடுத்து இங்க இவர் எப்படி கூவி விற்பார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் சும்மா இப்படி எழுதியிருக்கேன். காய்கறின்னு கூப்பிட்டுட்டே அந்த மாதிரி கூட நம்ம வாங்கம்மா வாங்க, நல்ல வாழைக்காய், சத்தான பாகற்காய், நீளமான சுரைக்காய், குண்டான பூசணிக்காய், கொத்து கொத்தா அவரைக்காய் எல்லாம் வாங்கம்மா வாங்க அப்படி சொல்லி கூட பசங்க எழுதலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமா இருக்கோ அப்படி எழுதிக்கலாம். அடுத்து ஏதாவது ஒரு காய்கறி. ஸோ இங்க நான் கேரட் வரைஞ்சி எழுதியிருக்கேன். நான் படம் எல்லாமே பென்சில் மட்டும்தான் டிரா பண்ணியிருக்கேன். நீங்க கலர் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். அடுத்து சிறுபஞ்சு மூலம் கேள்வியை வாசிச்சு பார்க்க போறோம்.
அடுத்து ஆன்சர் இங்க இருக்கு, கண்டுபிடிச்சு எது எங்க வரும்னு எடுத்து எழுத போறோம். அதே மாதிரி தான் இங்க பதில் இருக்கு, கண்டுபிடிச்சு இங்க எழுத போறோம். அடுத்து இங்க வந்து கேள்வியை வாசிச்சு பார்த்து அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி எந்த படம் எந்த இதுக்கு வரும்னு பார்த்து நம்ம வந்து கோடு போட்டு ஜாயின் பண்ண போறோம். ஸோ நான் இதை வந்து இப்படி ஜாயின் பண்ணாம இங்க இப்படி ஜாயின் பண்ணிட்டேன், ஏதாவது ஒரு இடத்துல ஜாயின் பண்ணா போதும். அடுத்து இங்க இருக்கிற பேராகிராஃப் இந்த பத்தியை வந்து படிச்சு பார்த்துட்டு கீழே இருக்க கேள்விக்கு நம்ம ஆன்சர் பண்ண போறோம். அடுத்து புத்தகத்தில் தேடி எழுதுவோம். கேள்வியை வாசிச்சு பார்த்து புக்ல இருக்க ஆன்சர் நம்ம டெக்ஸ்ட் புக் எடுத்து தேடி கண்டுபிடிச்சு ஆன்சர் எழுதணும். அடுத்து இந்த கதை. ஸோ இந்த கதையை வந்து ஒவ்வொரு பாடம் முடிவுலையும் நம்ம படிக்கிறத விட இனிஷியேட்டடாவே ஒவ்வொரு பாடம் ஆரம்பிக்கும் போதும் இந்த கதையை தொடர்ந்து ஒரு தடவை நம்ம ஃபுல்லாவே சொன்னோம் அப்படின்னா ஈஸியா அந்த கதை ஸ்டோர் ஆகும். அடுத்து பாடலை தொடர்ந்து எழுதுவேன். படிச்சு பார்த்துட்டு கீழே கடைசியா நம்ம ஊஞ்சல் பத்தி நம்மளாவே எழுதிக்கலாம். இங்கே அதே தான், பாடலை தொடர்ந்து எழுதுவேன். ஸோ நம்மளாவே கண்டினியூவா அந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதுவும் பாடலை தான், அதாவது அரும்பு மொட்டு மலர் அந்த லெவலுக்கு தகுந்த மாதிரி இருக்கு. ஸோ நம்ம வாசிச்சு பார்த்து ஆன்சர் பண்ணிட போறோம். ஸோ இந்த இடத்துல பெரியன்றதை விட மிகப்பெரியன்னு கூட நம்ம எழுதிக்கலாம். மிகப்பெரிய விலங்கு நான் அப்படின்னு கூட போட்டுக்கலாம், இல்ல பெரியன்னு கூட போட்டுக்கலாம். அடுத்து அறிவிப்பை வாசிச்சு பார்த்து கீழே இருக்கிற நிகழ்ச்சி நிரலை நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ எல்லாமே அங்கேயே தான் இருக்கு, நம்ம அப்படியே பார்த்துக்கலாம். இதுல ஒரு லைன் கொடுத்துருந்தா கரெக்டா இருக்கும், ஒரு லைன் மட்டும் கொடுத்துட்டாங்க. அடுத்து படிப்பேன், நினைத்து படிப்பேன். ஸோ இது சிங்கிள் லெட்டர்னா தனித்தனியா இந்த புள்ளியில கை வச்சு சொல்லணும். டபுள் லெட்டர்னா கல், பர், மக, தல, பல், இப்படி வந்து கோடை ஜாயின் பண்ணி நம்ம வந்து படிச்சு பார்க்கணும். அடுத்து ஒத்த ஓசையடை சொற்கள் இதெல்லாம் வாசிச்சு பார்த்துட்டு இங்க வந்து ஒத்த ஓசையடை சொற்கள் நம்ம எழுதணும். இதுல வந்து உறவு பெயர்களை வந்து எழுதணும். ஸோ நான் இங்க வந்து இந்த நண்பன் அடிச்சிருக்கேன். நண்பன் வந்து உறவு பெயர் கிடையாது, அது வந்து உறவை தாண்டி ஒரு விஷயம். பட் நண்பர் அப்படிங்கிறது ஒரு உறவு தான் அப்படின்னா நம்ம வந்து எழுதிக்கலாம். அடுத்து எல்லாமே படிப்பேன், மகிழ்வேன், இதை படிச்சு பார்க்கணும். அடுத்து நானே செய்வேன் பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ கேள்வியை வாசிச்சு பார்த்து ஒவ்வொரு கேள்விக்குரிய ஆன்சர் வந்து டிக் போட்டு ஷேர் பண்ண போறோம். தென் பத்தியை படித்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இதை படிச்சு பார்த்துட்டு கீழே இருக்க கேள்விக்கு நம்ம ஆன்சர் பண்ண போறோம். தென் இது ரெண்டாவது ஐ செய்யலாமே. இதை படிச்சு பார்த்துட்டு கீழே இருக்கிற இந்த பசிலுக்கு நம்ம வந்து ஃபில் பண்ண போறோம். அடுத்து இங்க கேட்கிற கேள்விக்கு நம்ம வந்து ஆன்சர் பண்ண போறோம். அடுத்து பட்டியல்ல இருந்து நம்ம இங்க என்ன வாங்க போறோம் அதை மட்டும் எழுதுறோம். ஸோ அதை மட்டும்தான் எழுத போறோம். இங்க வந்து மஞ்சள் நம்ம வந்து எழுதிக்கலாம், இல்ல அப்படின்னா விட்டுறலாம். ஏன் அப்படின்னா இங்க மஞ்சள் தூள்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த இதுல வந்து மஞ்சள் அப்படின்னு தான் இருக்கு. ஸோ இதுல வந்து இது தூளா பவுடரா இல்ல அப்படின்னு பசங்க ஃபீல் பண்ணா, ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் பண்ணா விட்டுறலாம். இல்ல இது வாங்கி அரைச்சிக்கலாம் அப்படி சொன்னாங்கன்னா எழுதிக்கலாம். ஸோ இதை எழுதினாலும் தப்பு கிடையாது, எழுதலைனாலும் பரவாயில்ல. அடுத்து ஒரு அறிவிப்பு பலகை. நம்ம வந்து இது மட்டும் கூட ஒரு அறிவிப்பு பலகையா பயன்படுத்திக்கலாம். ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது மட்டும், இல்ல கீழே இருக்கிறது மட்டும் பயன்படுத்திக்கலாம், இல்ல ரெண்டுத்தையும் சேர்த்து கூட நம்ம எழுதி வச்சுக்கலாம்.
இது மாதிரி நம்மளுக்கு வேற என்ன தோணுதோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு அறிவு பலகை ரெடி பண்ணிக்கலாம். இதோட முதல் பாடம் வந்து முடியுது. அடுத்து இரண்டாவது இது வந்து வாரி தந்த வள்ளல் நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.